எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவோட அகைன் ஐ எம் பேக். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் இருக்கிறது ஷார்ஜா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு சொல்கிற ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஒரு பகுதி. எல்லாத்துக்கும் தெரியும், இங்கே வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையில் வந்து இங்கே இருக்க மிடில் ஈஸ்ட் இருக்க எல்லா கண்ட்ரியுமே வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. அதோட உண்மையான நிலை வந்து இப்போ என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறக்கே பதட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய உண்மையில்லாத தகவல்கள் வந்து நிறைய வந்து பரப்பிகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து ஒரு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கிற ஒரு 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 தனிநபராக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மைகளை வந்து மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த பதிவை விடுறேன். நான் இருக்கிறது ஷார்ஜா. இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸுங்கிறது வந்து 5-6 தனித்தனி குட்டி குட்டி நாடுகள் சேர்ந்தது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ராசல் கைமா, உமல் குவைன், இதை சேர்ந்தது தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். பட் ஒவ்வொரு கண்ட்ரியும் சின்ன சின்ன ஊர், தேவ் ஹேவ் தேர் ஓன் முனிசிபாலிட்டி, கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த முக்கோண வாரில் வந்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உட்பட இங்கே இருக்க கல்ஃபில் இருக்க குவைத், பஹ்ரைன், கத்தார் இந்த மாதிரியான அனைத்து வளைகுடா நாடுகள்லேயும் இருக்கிற அமெரிக்காவோட படைத்தளங்களையும் அமெரிக்காவோட முக்கியமான அமெரிக்க அரசின் முக்கியமான இடங்களான தூதரகம் போன்ற இடங்களையும் வந்து குறி வச்சு தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இங்கே வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் பற்றின தகவலை வந்து என்னால் தெளிவாக கொடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இது ஒன்றும் போர்னிங் கண்டிஷனோ இல்லை எரிஞ்சிட்ருக்க ஊரோ கிடையாது. ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அமெரிக்காவோட படைத்தளங்களையும் அமெரிக்க தூதரகம் போன்ற அமெரிக்க அரசின் அலுவலகங்கள் மணிப்படி தான் வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலுமே கூட வந்து இப்போ தனி மனிதர்களோட வாழ்க்கைக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் பார்த்தா மொத்தமாகவே ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து 2 பேரோ 3 பேரோ தான் வந்து இந்த ஒட்டுமொத்த தாக்குதல்கள்லையும் வந்து பலியாகி இருக்கிறதா வந்து அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் வர்ற செய்திகளை வந்து நம்ப வேணான்னு தாழ்மைன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில ரெப்யூட்டட் சேனல்ஸ் கூட பார்த்தேன். ஏபிபி நாடுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பார்த்தேன். ஷார்ஜாவில் இருக்கும் அல்நாதா ஏரியாவில் தாக்குதல் நடந்தது, ஃபுஜராவில் இருக்கும் எண்ணெய் கிடங்கின் மீது தாக்குதல் நடந்ததுன்னெலாம் வந்து செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது. இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ஐக்கிய அரபு எமிரேத்தை நோக்கி ஈரான் மூலமாக ஏவப்படுற ஏவுகணைகளை வந்து இன்டர்செப்டர்னு சொல்கிற ஏவுகணைகளை மறிக்கக்கூடிய மற்ற இன்னொரு ஏவுகணை ஏவி ஈரான் அனுப்புகிற எல்லா ஏவுகணைகளையும் வானத்திலேயே அழிக்கிறாங்க. அப்படி அழிக்கும்போது என்ன ஆகும்னா 2 ஏவுகணையும் மோதும்போது அது வந்து டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வெடித்து சிதற பொருட்கள் வந்து கீழே விழுவுறதுனால அந்த டெப்ரிஸ் கீழே விழுற இடத்துல ஒரு சில இடங்களில் வந்து நெருப்பிடிக்குது. அந்த டெப்ரிஸை வந்து எங்கே விழுவும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வானத்தில் 5, 6, 7 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே வந்து இந்த ஏவுகணைகள் ஒன்றோட ஒன்று மோதும்போது அந்த டெப்ரிஸ் தெரிச்சு எங்கே வேணால் விழலாம். இப்போ துபாயில் ஃபேர்மாட்டுங்கிற ஹோட்டலில் நடந்த தீ விபத்து கூட டெப்ரிஸ்டால் நடந்தது தான். புர்ஜ் அல் அரப்னு அந்த உலகத்தோட ஒரே 7 ஸ்டார் ஹோட்டலில் நடந்த தீ விபத்தும் டெப்ரிஸ்டால் நடந்தது. அபுதாபியில் வந்து நடந்த தாக்குதல்கள் வந்து விமான நிலை தாக்குதல் வந்து ட்ரோன் மூலமாக நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதோட உண்மைத்தன்மையும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து துபாய் நகரம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. குறிப்பாக துபாய் ஒட்டியிருக்க ஷார்ஜாவில் நான் இருக்கேன். இன்றைக்கோட ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். ஷார்ஜாவில் லைஃப் வந்து ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக தான் இருக்குது. முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ் ரோட்டில் வேலை செய்கிறாங்க. என்ன மாதிரி ஆட்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. என்னோடய கண்ணாடிக்கு பின்னாடி பாருங்கள், இதுதான் ஷார்ஜா நகரம். ஷார்ஜாவில் வந்து டிராஃபிக் நார்மலாக போகிறது தான் காமிக்குது. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஐக்கிய அரபு எமிரகத்தை பற்றின நியூஸை வந்து அதில் ஒரு 10% கூட உண்மை கிடையாது. எல்லாமே வந்து இந்த நிறைய யூடியூப் சேனல்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன பத்திரிகைகள், பெரிய பெரிய பத்திரிகைகள், டிஜிட்டல் சேனல்ஸ் எல்லாமே உண்மைக்கு புறமான செய்திகளை தான் காமிக்கிறாங்க ஒழிய. நான் ஆன் த கிரவுண்ட் இருக்கேன். நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், ஷார்ஜாவில் கூடியிருக்கேன். ஷார்ஜாவில் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். என் ஆஃபீஸ்க்கு துபாயிலேருந்து வந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே சொல்கிறாங்க லைஃப் இஸ் நார்மல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரானும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களோட நோக்கம் வந்து சிவிலியன் லைஃப்பை பாதிக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. மற்ற நாடுகளோட இறையாண்மையை மதிக்கிறோம்.
இந்த கல்ஃபில் இருக்க மற்ற எல்லா நாடுகளுமே எங்கள் நட்பு நாடுகள் தான். பட் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து அமெரிக்காவோட படைத்தளங்களை தாக்க வேண்டியதாக போயிடுச்சு. வி ஆர் புஷ் டு டேக் த டெசிஷன், பட் அவர் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் டு அட்டாக் காமன் மேன் சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. அதனால் தயவு செஞ்சு ஐக்கிய அரபு அமீரகத்தில் வந்து உறவினர்களையும் குடும்ப நபர்களையும் கொண்ட நபர்கள், இந்தியாவில் இருக்கிற நபர்கள் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். டோன்ட் கெட் பேனிக். இங்கேருந்து ஃப்ளைட்டில் வெளியே போகிறவங்க கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆளுங்களை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்தியன்ஸுக்கு வந்து லைஃப் த்ரெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். அதனால் வதந்திகளை நம்ப வேண்டாம். உண்மையான நிகழ்வுகள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்ன மாதிரி அமீரகத்தில் இருக்கவங்களோட பேசுங்க. எங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். லைஃப் இஸ் பீஸ்ஃபுல்லி மூவிங். ஒரு சில இன்சிடென்ட்ஸ் இப்போ அமெரிக்க தூதரகம் நேற்று தாக்கப்பட்டிருக்கு துபாயில். அது ஒரு க்ரௌடான இடத்துல தான் இருக்குது. இப்படி இருந்தாலும் அந்த தூதரகத்தோட பார்க்கிங் ஏரியாவில் தான் ட்ரோன் விழுந்து வெடிச்சிருக்கு. அதனால் வந்து எந்த ஒரு கேஷுவாலிட்டியோ மனித உயிரிழப்பு எதுவும் ஏற்படல. அது மாதிரி வந்து துபாய் போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கிற அந்த துறைமுகத்தில் வந்து டெபரிஸ் விழுந்ததுனால தான் வந்து நெருப்பிடிச்சிருந்தது. அது தற்காலிகமாக மூடி வச்சுருக்காங்க. புர்ஜ் கலிஃபா மேலையெல்லாம் எந்த தாக்குதலும் முயற்சியும் நடக்கலை அப்படின்னு ஒரு வதந்தி கிளம்பி இருக்குது. அதையும் நம்ப வேண்டாம். முக்கால்வாசி வந்து இங்கே நடக்கிற கேள்விப்படுற நிகழ்ச்சிகள்லாம் என்னென்னா, ஐக்கிய அரபு அமீரகத்து மேலே ஏவப்படும் ஏவுகணைகளை வந்து ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து அனுப்பப்படுற இன்டர்செப்டர்ஸ் மோதி அழித்த பிறகு அதுலேருந்து அந்த டெபரிஸ் விழுது பார்த்தீங்களா, 2 ஏவுகணையும் ஒன்றோட ஒன்று மோதி வெடித்து அதுலேருந்து விழுற அந்த துகள்கள் இருக்கு இல்லைங்களா, சின்னதோ பெருசாக இருந்தால் அதில் என்ன வெடிமருந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது வந்து எப்போ கீழே விழுவோமோ அதனால் ஏற்படுற தீ விபத்துக்கு தானே ஒழிய பொதுமக்களோ இல்லை வணிக நிறுவனங்களோ எதுவும் குறிவைத்து தாக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். வதந்திகள் நம்ப வேண்டாம். ஏன்னா சோஷியல் மீடியா வதந்திகள் வந்து ரெக்கை கட்டிட்டு பறக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய ஊடகங்கள் வந்து கொஞ்சம் கூட அறமையே இல்லாமல் இப்படி தவறான செய்திகளை பரப்பி இங்கே ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடும்பங்களை வச்சிருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து ரொம்ப கவலைப்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. அதனால் மக்களே தெரிஞ்சுக்குங்க, லைஃப் இஸ் நார்மல். ஐ பிலீவ் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் இந்த எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆகிடும். வழக்கம் போல் துபாய்க்கு வரதும் போகிறதும் எளிதாகிடும் நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.